உங்கள் லைஃப்ல முக்கியமான ஒன்று என்ன? ரொம்ப யோசிக்காதீங்க, நானே சொல்றேன். அது மொபைல் ஃபோன். ஸோ இந்த மொபைல் ஃபோனை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? மூவிஸ் பார்ப்பீங்க, சீரியஸ் பார்ப்பீங்க, நிறைய பண்ணுவீங்க, ஷாப்பிங் பண்ணுவீங்க அண்ட் கேம்ஸ் விளையாடுவீங்க. ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மொபைல் ஃபோனை டச் பண்ணணும், கரெக்டா? அந்த டச் ஸ்கிரீன் எப்படி இருக்காதுன்னு தெரியுமா? அதுதான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் பர்கரை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். பர்கர்ல எப்படி இருக்கும்? மொத்தம் 3 லேயர் இருக்கும், கரெக்டா? ஸோ மேலே வந்துட்டு பன் இருக்கும், நடுவில் சிக்கன் இருக்கும், கீழேயும் பன் இருக்கும். அதே மாதிரி தான் டிஸ்பிளேல இருக்க டச் ஸ்கிரீனும் இருக்கும். மேலே வந்துட்டு ஒரு லேயர் இருக்கும், கீழேயும் அதே லேயர் தான் இருக்கும். அந்த லேயர் என்ன அப்படின்னா கண்டக்டிவ் லேயர்ஸ். அந்த லேயர் வந்துட்டு எந்த செமிகண்டக்டரா ஆயிருக்கும் அப்படின்னா இடியம் டின் ஆக்சைடுனால ஆயிருக்கும். ஸோ பர்கர் மாதிரி மேலேயும் கண்டக்டிவ் லேயர், கீழேயும் கண்டக்டிவ் லேயர், நடுவில் இன்சுலேட்டிவ் லேயர் இருக்கும். ஸோ கீழே இருக்க கண்டக்டிவ் லேயர்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு மேலே எஸ்கேப் ஆகி போக முடியாது, ஏன்னா நடுவில் இன்சுலேஷன் லேயர் இருக்கு. இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணும்போது மேலே இருக்க லேயர்ல வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு அக்குமுலேட் ஆகும். அந்த கண்டக்டிவ் லேயர்ஸ் டைமண்ட் கிரிட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமண்ட் கிரிட்ஸ்ல நம்ம எப்போ டச் பண்றோமோ அப்போ வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுதா? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு சேஞ்ச் ஆகிறத வச்சு அந்த கோஆர்டினேட்ல என்ன ஆப் இருக்கோ அந்த ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து டச் ஸ்கிரீன் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி நீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க. இந்த விஷயம் தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. டாடா பாய்.